வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பராசக்தி செந்தில்குமரன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்த அண்மை செய்தியை பார்க்கலாம். தஞ்சை காவல் நிலையத்திற்கு உதயநிதி அழைத்து வரப்படும் நிலையில் அங்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த். ஆனந்த், இங்க தஞ்சை காவல் நிலையத்திற்கு உதயநிதி அழைத்து வரப்படும் நிலையில் அங்கு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் எவ்வாறு கூடியுள்ளனர், அது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் ஆனந்த். வணக்கம் பராசக்தி. நேற்று தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை வார்த்தையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அந்த காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்றே விசாரணைக்கு பிறகு விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்.